வெனஸ்டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்க்கு லன்ச் கட்டிடலான்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் சாப்பாடு ஆல்ரெடி கழுவி வச்சாச்சு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து காய்கறியெலாம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி, தேங்காய், வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொரு அடுப்பில் அப்படியே அவங்களுக்கு வந்து டீ போடலான்னு அடுப்பில் பால் ஊற்றி டீக்கு வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நான் என்ன டிஷ் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெப்பர் சிக்கன் குழம்பு தான் வந்து செய்வேன். ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 தக்காளி, அதே அளவுக்கு 3 வெங்காயம், தேங்காய் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். ஸோ டீ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ டீயை வடிகட்டி அவரை 7 o'clockலாம் எழுப்பணும். ஸோ டீ கொடுத்து எழுப்புறதுக்காக டீ ஊற்றி வச்சாச்சு. ஸோ டீயை கொடுத்து அவரை வந்து போய் எழுப்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவர் எழுப்பிட்டு வந்தோடனே ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு பட்டை, ஒரு 3-4 லவங்கம் அது போட்டுட்டு மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகும் வந்து அதில் போட்டாச்சு. ஸோ அது கொஞ்சம் பொரிஞ்சோடனே அதோடு சேர்த்து அதே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுவும் வந்து நல்லா வதங்கினோன்னே அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதையும் வந்து சேர்த்தாச்சு. ஸோ ஆனியன் பார்த்திங்கன்னா 4ஆக தான் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இதை அரைக்கிறதுக்காக. ஸோ அதனால் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எல்லாத்தையுமே வந்து இதோட ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு நல்லா வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் வதங்கணும். ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் வந்து இதோடு சேர்த்து ஆட் பண்ணி வதக்கிட்டுருக்கோம். ஸோ தேங்காயும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ தக்காளியும் வந்து கொஞ்சம் வதங்கிக்கிட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப வந்து வதங்காமல் கொஞ்சம் நல்லா தக்காளி பச்சை வடை போகிற அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அண்டு இதோடு சேர்த்து நம்ம வந்து உப்பும் வந்து கல்லுப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோடு சேர்த்து கொஞ்சம் வந்து மிளகுத்தூளும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதோடு சேர்ந்து கொஞ்சம் வந்து மல்லித்தூளும் வந்து ஜாரில் மாற்றிட்டு ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஸோ அரைச்சி வச்ச பேஸ்ட் ஒரு பக்கம் வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய வைக்கலாம். அதுக்குள்ளே வந்து நல்லா கொஞ்சம் சிக்கனு கழுவி வச்சாச்சு. காஞ்ச எண்ணெயில் கடுகு, சின்ன வெங்காயம் அண்டு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதங்கணுன்னு வச்சுட்டு ஆட் பண்ணி அதில் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் வந்து அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். ஸோ அதுக்குள்ளே வந்து நல்லா வந்து பச்சை வடைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஸோ சிக்கனும் நல்லா வேகணும். ஸோ சாமான்லாம் விளக்காமல் இருந்துச்சு. ஸோ அதோட வந்து துணியும் வந்து மிஷினில் ஆன் பண்ணி வச்சுட்டு சாமான் ஃபுல்லாக வந்து கழுவி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வந்து கூடையில் போட்டு வச்சாச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்து வீடியோ பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டெல்லாம் நல்லா உதறி கிச்சன்லேருந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடை ஃபுல்லாக வந்து ரூம் எல்லாமே வந்து பெருக்கி குப்பை எல்லாத்தையும் வாடுறதுக்கு வந்து கிச்சன்லேயே ஃபுல்லாக வந்து குப்பையெல்லாம் வந்து வாரிட்டேன். ஸோ பெருக்கி முடிச்சதுக்கப்புறமா வந்து மேட் எல்லாத்தையும் கிச்சனில் வந்து செட் பண்ணி போட்டு கிச்சனை ஃபுல்லாக வந்து அதுக்குள்ளே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அதையும் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து பெட்லேருந்து எல்லாத்தையும் தட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதோடு வந்து வாசக்கதை ஓப்பன் பண்ணி வாசலையும் நல்லா வந்து பெருக்கி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி